அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் காதர் ஒளி கேரளாவிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது சகோதரர் காதர் ஒளி அவங்களுடைய நண்பர் யாருன்னா முஜாஹித் என்ற ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருவர். அவருக்கும் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர் ஒருவருக்கும் இடையில என்ன செய்யுதுன்னா ஒரு வாக்குவாதம் வருது. என்ன வாக்குவாதம் வருதுண்டா, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன் சுன்னத்து தொழுகிறது சம்பந்தமாக. அதாவது இக்காமத்து சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு என்ன செய்யறாருன்னா சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர் சுன்னத் தொழுகிறாரு. அப்போ அந்த முஜாஹித் என்ற அமைப்பை சேர்ந்தவர் சொல்றாரு, இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டா அந்த தொழுகையை தவிர, கடமையான தொழுகையை தவிர வேற தொழுகக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஹனஃபி மதுஹப்ல இப்படித்தான் இருக்குது, நீங்க ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு தான் நீங்க என்ன செய்யணும், கடமையான தொழுகையை தொழுகணும். அவர் அது தொழுகை ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கிராத்து ஓதுவார், பெரிய சூறா ஓதுவார். அதுக்கடையில் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், தொழுதுட்டு போய் சேர்ந்துக்குருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது தப்புன்னு சொல்லக்கூடியது, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த முஜாஹித் என்ற அமைப்பை சேர்ந்த அந்த சகோதரருக்கு அந்த ஆதாரம் என்னவென்று தெரியல. அதனால சகோதரர் கான் இடத்துல விளக்கம் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை இங்க போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அவர்களும் விட்டதே இல்லை என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காயத்தையும் சுபுஹுக்கு முன் 2 ரக்காயத்தையும் விட்டதே இல்லை என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளவு ஒரு வலியுறுத்தி இருக்கிறாங்க, அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பொதுவாகவே ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடமையான தொழுகைக்கு இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் அந்த கடமையான தொழுகையை தவிர வேற தொழுகை கிடையாது, வேற தொழுகை தொழுகக்கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை சஹீஹ் முஸ்லிம்ல 1281வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கடமையான தொழுகை இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் வேற எந்த தொழுகையும் தொழுகாமல் அந்த கடமையான தொழுகையை தான் தொழுக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பொறுத்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததுனால ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்ன செய்யறாங்க, சுபுஹ் தொழுகையில கலந்து கொள்றாங்க. ஆனா அவங்க முன் சுன்னத்து தொழுகலை. தொழுத முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த விடுபட்ட முன் சுன்னத்தை என்ன செய்யறாங்க, 2 ரக்காயத்துகளை தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தவறி விடுமையானால் அதை நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபஜ்ருடைய ஃபர்லை தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாமே ஒழிய சுன்னத்தை இக்காமத்தை சொல்லி தொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சுன்னத்தை தொழுது தான் ஃபர்ல போய் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி தொழுகக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து இருக்கிறாங்க. அதனால அப்படி தொழக்கூடாது அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.